வடக்கின் சுகாதார புரட்சி, முக்கிய கோரிக்கைகளுக்கு பச்சை கொடி காட்டிய அமைச்சர். யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கிடைத்த அதிநவீன கேத் லேப் பிரிவு, வடக்கு மக்களுக்கு வரப்பிரசாதம். மதுபான போத்தல்களின் ஸ்டிக்கர் குறித்து புதிய வெளிப்படுத்தல். 3 வாரங்களாக தொடரும் உணவு தவிர்ப்பு, இருதய நோய் பிரிவில் சிகிச்சை, ஜனாதிபதியே உயிருக்கு பொறுப்பு என சாலை கடிதம். வடக்கின் சிறுநீரக நோயாளர்களுக்கு 10 லட்சம் மானியத்துடன் சிகிச்சை. சுரேசாலை விவகாரத்தை சிலர் அரசியல் சர்ச்சையாக்கியுள்ளனர். வாசுதேவ நாணயக்கார தெரிவிப்பு. இதுவரை கண்டறியப்படாத இன்னும் 2 மனித புதைகுழிகள், மேலும் பல திடுக்கிடும் உண்மைகளை வெளிப்படுத்திய சோமரத்ன ராஜபக்ச. நாட்டில் 50 பேரில் ஒருவர் போதைக்கு அடிமை, அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவிப்பு. பரதநாட்டிய கிண்ண சாதனை சர்ச்சை, அவதூறு பரப்புவோர் மீது சட்ட நடவடிக்கை, நிறுவனர் தினேஷ்குமார் விளக்கம். ஹரக்கட்டாவின் பணத்தில் சொகுசு வாகனங்கள், வீடுகள் கொள்வனவு, வெளியான திடுக்கிடும் தகவல்கள். பிரித்தானியாவிலிருந்து தண்டிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்ட சரித் அபேசிங்க, வெளியான அதிர்ச்சி தகவல். துப்பாக்கியை பறித்த முன்னாள் புலி உறுப்பினர் மீது விசாரணை. வடக்கு மாகாண சுகாதார திணைக்களத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிப்பது உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய தேவைகள் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஏற்றுக்கொண்டுள்ளார். ஏனைய மாகாணங்களைப் போலன்றி வடக்கில் மாவட்ட பொது வைத்தியசாலைகளை மாகாண சபையின் கீழ் இயங்குவதை கருத்திற்கொண்டு நிதி ஆணைக்குழுவுடன் கலந்துரையாடி விசேட மேலதிக நிதி ஒதுக்கீடுகள் பெற்றுத்தரப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்தார். வடக்கு மாகாண சுகாதாரத்துறை மேம்பாடு தொடர்பான விசேட உயர்மட்ட கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச, அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் ஆளுநர் வேதநாயகன் ஆகியோர் கூட்டாக தலைமை தாங்கிய இக்கூட்டத்தில் மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். வடக்கு மாகாண சபை மொத்தம் 117 வைத்தியசாலைகளை நிர்வகிக்கும் பொறுப்பை கொண்டுள்ளது. ஏனைய மாகாணங்களில் மத்திய அமைச்சால் நிர்வகிக்கப்படும் மாவட்ட பொது வைத்தியசாலைகளை வடக்கில் மாகாண சபையை நிர்வகிப்பதால் நிதிச்சுமை ஏற்படுகிறது. எனவே மத்திய அமைச்சு ஏனைய மாவட்ட பொது வைத்தியசாலைகளுக்கு செலவிடும் அதே அளவிலான நிதியை வடக்கு மாகாண சபைக்கும் வழங்க வேண்டும். அத்துடன் பராமரிப்பு மற்றும் மூலதன ஒதுக்கீடுகள் போதாமையை கருத்திற்கொண்டு மத்திய அமைச்சின் ஊடாக பல வருட மூலதன முதலீட்டு திட்டம் ஒன்றை உருவாக்க வேண்டும். கிளிநொச்சி விசேட பெண்கள் வைத்தியசாலைக்கென புதிதாக அனுமதிக்கப்பட்ட 58 ஆளணிகளில் மத்திய அமைச்சின் கீழ் உள்ள 45 வெற்றிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். வடக்கு கிழக்கு மாகாண பிரிவின் பின்னர் வடக்கில் 1500க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இழக்கப்பட்டுள்ளன. 55 பிரதேச வைத்தியசாலைகளில் 34 வைத்தியசாலைகள் தாதியர் இன்றி இயங்குகின்றன. 11 ஆண்டுகளாக முடக்கப்பட்டிருக்கும் அடிப்படை நிலை ஊழியர்களுக்கான வெற்றிடங்கள் மற்றும் மருந்தாளர்களாக மாற்றப்பட வேண்டிய அல்லது நிரப்பப்பட வேண்டிய பகிர்ந்தளிப்பாளர்கள் வெற்றிடங்கள் உடனடியாக நிரப்பப்பட வேண்டும். மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி மற்றும் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலைகளில் நிலவும் விசேட வைத்திய நிபுணர் வெற்றிடங்களுக்கு தற்காலிக இணைப்புகளுக்கு பதிலாக நிரந்தர நியமனங்கள் வழங்கப்பட வேண்டும். தாதியர் கட்டாய சேவையின் பின்னர் வடக்கில் இருந்து வெளியேறுவதை தடுக்க அவர்களுக்கான குறைந்தபட்ச சேவை காலத்தை நீட்டிக்க வேண்டும். வவுனியா வைத்தியசாலையின் பழுதடைந்த சிடி ஸ்கேனரை மாற்றுவதுடன் மன்னார் வைத்தியசாலைக்கு புதிய சிடி ஸ்கேனர் வழங்கப்பட வேண்டும். தெல்லிப்பளை கதிரியக்க தொகுதி மற்றும் சட்டிக்குளம் சிறுநீரக நோய் மத்திய நிலையம் போன்ற இடைநிறுத்தப்பட்ட செயற்திட்டங்களை நிறைவு செய்ய உடனடி நிதி தேவை. அத்துடன் பழுதடைந்துள்ள நோயாளர் காவு வண்டிகள் மாற்றப்பட வேண்டும். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக மாற்றுவதை உறுதியான இலக்காக கொண்டு அதன் கட்டமைப்பு மற்றும் ஆளணியை மேம்படுத்த வேண்டும். தெல்லிப்பளையை மாவட்ட பொது வைத்தியசாலையாக தரம் உயர்த்த வேண்டும். மேலும் சங்கானை, சிலாவத்துறை, கோப்பாய் மற்றும் சாவகச்சேரி வைத்தியசாலைகளின் தரம் உயர்த்தல் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும். வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சு மற்றும் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம் இணைந்து சிறப்பான முறையில் நாய்களுக்கான கருத்தடை சிகிச்சையை மேற்கொண்டு வருகின்றன. மத்திய சுகாதார அமைச்சு இதற்கான ஒதுக்கும் நிதியை மாகாண சபைகளுக்கு வழங்கினால் வேலை திட்டத்தை மேலும் வினைத்திறனாக முன்னெடுக்க முடியும் என்றார் ஆளுநர். ஆளுநரின் கோரிக்கைகளை கேட்டறிந்த சுகாதார அமைச்சர் ஒவ்வொரு விடயத்திற்கும் சாதகமான பதில்களை வழங்கினார். வடக்கு மாகாணத்தின் தனித்துவமான நிர்வாக சுமையை கருத்திற்கொண்டு நிதி ஆணைக்குழுவுடன் கலந்துரையாடி நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்கவும் பராமரிப்பு தேவைக்கான நிதியை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும். மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கான சிடி ஸ்கேனர் கொள்வனவுக்கான நடைமுறைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து வவுனியா வைத்தியசாலைக்கும் சிடி ஸ்கேனர் கொள்வனவு செய்து வழங்கப்படும். வைத்தியசாலைகளை தரம் உயர்த்துவதற்கு முன்னதாக அவற்றின் தற்போதைய தரத்திற்கு ஆளணி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை முழுமையாக ஏற்படுத்தி கொடுப்பது பொருத்தமானது. தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை தொடர்பில் சுகாதார அமைச்சில்
தொடர்பில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டு தனியாக ஆராயப்படும். தாதியர் வெற்றிடங்களை இயலுமானவரை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும். இருப்பினும் தாதியர் கற்கை நெறிக்கு தமிழ் மாணவர்கள் விண்ணப்பிப்பது குறைவாக உள்ளதால் இதுகுறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வையும் ஊக்குவிப்பையும் ஏற்படுத்த வேண்டும். இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியில் மன்னார் வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்படும் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவின் கட்டுமான பணிகள் எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கப்படும். முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையின் மதிப்பீட்டு தயாரிப்பு பணிகளை விரைவுபடுத்துமாறும் அமைச்சர் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் நாடு தழுவிய ரீதியுடன் ஒப்பிடுகையில் வடக்கு மாகாணத்தில் டெங்கு நோயின் தாக்கம் குறைவாக காணப்படுகின்றமை குறித்து மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் இக்கூட்டத்தில் சுட்டிக்காட்டியதுடன் அதற்காக வடக்கில் பின்பற்றப்படும் இணைத்திறனான நடைமுறைகள் குறித்தும் விளக்கம் அளித்தார். கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் முற்றிலும் இலவசமான செயற்கை முறை கருக்கட்டல் சேவை வெற்றிகரமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளமையையும் இதன்போது ஆளுநரால் விசேடமாக தெரிவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. For the 4 hospitals, for BS hospital, you need at least one VP. We will discuss with this one. VPs we try to say. All the hospitals will be having one VP. If you give 4 VPs, all the base hospitals will be having one VP. Right. And for the Tirupalli, actually we are going to appoint a committee from the ministry to find a solution. And dog sterilization problem settled. The problems to be settled, the Marcon Rehabilitation Hospital issue and the ambulance. Now we don't have solution, but with ADB we can convert that the project. We are going to request them to purchase how many? Some 40-50 ambulance for how many ambulances? How many ambulances? No, that is for the initially we tried to get them for the 1990. Yeah. One diesel ambulance will be given. Okay. Yeah, I can't see your face as well. My suggestion is we'll take the northern province as a whole and we'll try to set a plan, at least like cluster model. So we don't have every facility to every hospital. We can share the facilities. We can develop District secretaries for the roads and other allocation, and Minister of Higher Education also allocating funds to various projects to do the education, school development, other things. And also I also thank you very much, Honorable Minister, for that. Now that plenary decision, that's a serious issues. Now that Cardes are recently approved, and we kindly request you to fill the vacancies as early as possible, because IVF treatment also started recently. They started, so that's also very much needed. And we have 4 district hospital and 10 base hospitals, and financially we are facing difficulties. That's why that's not Minister also, I think, well, we are out there. Critical human resource shortages, and we over 1,500 posts were lost post demerger, and no comprehensive harder revision has been executed since 2013. But many institutions operate without approved cadres, and 34 out of 55 divisional hospitals lacking nursing officers. No nurses cadre for 34 hospitals. Divisional because now they are reluctant to change the net accounting because they will have to pay. So rather than going for the net accounting, we can have an arrangement, something like we can reduce the electricity bill somewhere else. 1,800 sterilization. So we received more last year. 20 million we received and we completed the sterilization program. But unfortunately this year we didn't get. So last year what we did, sir, we combined with the local government and the veterinary department. So we got areas divided among ourselves and we conducted it.
we are getting the support of urological surgeons, and we will convert into a kidney stone hospital, and with the advanced program. Otherwise, what happens is these facilities will be there. So similarly, this Point Pedro, better at least to give over to teaching hospital Jaffna. There's a trend increasing number of application now. They are much aware about nursing. You said the salary, and they can progress well. They are doing BSc and MSc also. That's no problem. Compared to other sector also, the maintenance budget is according to the plan function bill, which is okay. The problem is that the capital amount is not sufficient in the health sector because of the number of institutions are high compared to other products. So it is easy to manage this maintenance to increase the capital allocation. So major maintenance can be charged under the improvement. So it is easy. So that's why I am asking last week also I am asking from the National Secretary. So the temporary limitation. So that's the problem. We need another 250 million to be increased in the capital. So it can be managed. This time we have requested 1,500 million for maintenance. I don't know how much of the amount we have to recommend. Minimum 750 million minimum repairs need to maintenance. And other major costs also there. If they can manage. கொரிய குடியரசின் முன்னாள் பிரதி வெளிவிகார அமைச்சரும் இலங்கைக்கான முன்னாள் தென்கொரிய தூதுவருமான ஜொங் மூன் சோய் மற்றும் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆகியோருக்கிடையில் விசேட சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் 300 மில்லியன் செலவில் நிறுவப்பட்ட செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய அதிநவீன கத்லா பிரிவு நேற்று சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தலைமையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. சுகாதார அமைச்சின் சிறப்பு திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட இந்த புதிய பிரிவு இதய நோய்களை விரைவாக கண்டறிந்து சிறந்த சிகிச்சை வழங்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வசதியின் மூலம் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களில் வசிக்கும் 11 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இதய சிகிச்சைக்காக இனி கொழும்பு போன்ற தூர இடங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமின்றி தங்களது பிராந்தியத்திலேயே சிகிச்சை பெற முடியும். பொசன் வாரத்தை முன்னிட்டு இன்று முதல் இந்த மாதம் 30ஆம் தேதி வரை நாடு முழுவதும் உள்ள அனைத்து மதுபான சாலைகளையும் மூடுமாறு மதுவரி திணைக்களம் உத்தரவிட்டுள்ளது. அரசாங்கத்தினால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள பொசன் வாரத்தை முன்னிட்டு இந்த தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை மிகுந்தலை, மதவாச்சி மற்றும் மகாபிலச்சி ஆகிய பிரதேச இலங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் எதிர்வரும் ஜூலை மாதம் 2ஆம் தேதி வரை தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும். இந்த உத்தரவை மீறி மதுபான விற்பனையில் ஈடுபடும் உரிமம் பெற்றவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என திணைக்களம் எச்சரித்துள்ளது. இதனை உறுதிப்படுத்துமாறு அனைத்து மதுவரி திணைக்கள அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு மீறப்படுவது குறித்து பொதுமக்கள் 1913 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக 24 மணி நேரமும் மதுவரி திணைக்களத்தின் செயற்பாட்டு மையத்தை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்க முடியும். வடமாகாண சிறுநீரக நோயாளர்களுக்கு 10 லட்சம் மானியத்துடன் குறைந்த செலவில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையை முன்னெடுக்க மெல்ஸ்டா வைத்தியசாலை நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறித்த வைத்தியசாலையின் பணிப்பாளரும் பிரதம நிறைவேற்று அதிகாரியுமான வைத்தியர் கே தியாகராஜா தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் இது தொடர்பிலான ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்து இவ்வாறு கூறியவர் மேலும் தெரிவிக்கையில், சிறுநீரக இந்த மாற்று அறுவை சிகிச்சை என்பது இப்போ எல்லாருக்கும் அதிகமாக தேவைப்படுகிறது. இந்த டயபிட்டிஸ் மற்றது கிட்னி ஃபெயிலியராக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாருக்கும் அது இறுதி தீர்வாக ஒரு சிகிச்சையாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. ஆனால் யாழ்ப்பாணத்திலே தனியார் வைத்தியசாலைகளிலே இன்னும் இந்த சிகிச்சை முறை ஆரம்பிக்கப்படாத ஒரு நிலையிலே எமது தமிழ் மக்கள் அனைவரும் கொழும்பிலே சிகிச்சைக்காக செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கொழும்பிலே செல்லும் பொழுது பல சிரமங்களுக்கு ஆளாவதாக மக்களிடையே அறியக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக மொழி பிரச்சனை மற்றும் பணப்பிரச்சனை. ஏனென்று சொன்னால் இந்த சிறுநீரக அறுவை சிகிச்சையானது கிட்டத்தட்ட சரியான ஒரு எக்ஸ்பென்சிவான பணச்சிலவு அதிகமாக போகக்கூடிய ஒரு சிகிச்சை முறையாகும். ஏனென்று சொன்னால் கணக்க மருந்துகள் எல்லாம் பாவிக்கணும், அந்த நோயாளிக்கு ஒரு சத்திர சிகிச்சை செய்யணும், அதை கொடுப்பவர் அதாவது தானமாக கொடுப்பவருக்கு ஒரு சத்திர சிகிச்சை செய்ய வேண்டும். இவற்றையெல்லாம் செய்யும் பொழுது அதிகமாக பணம் செலவாகிறது. ஆனால் யாழ்ப்பாண மக்களை பொறுத்தளவிலே அவர்களுக்கு சரியான
முறையிலே அறிவூட்டல் கொடுக்கப்படாத ஒரு நிலையிலே கொழும்புல இருக்கக்கூடிய பல தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்று அநியாயமாக பணத்தை அதிகமாக செலவிடுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்ற காலத்தினால் எமது மெல்ஸ்டா மருத்துவமனையானது இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக மிக குறைந்த அளவிலே, குறிப்பாக சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சத்துக்கும் குறைவான ஒரு அளவிலே இந்த சிகிச்சையை, மாற்று அறுவை சிகிச்சையை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயத்திலே முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஊடக சந்திப்புக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், எமது வைத்தியசாலையை கொண்டிருக்கக்கூடிய கம்பெனியானது மெல்ஸ்டாக் ஆஃப் பிஎல்சி என்று சொல்லக்கூடிய கம்பெனியானது மறைந்த ஹரி ஜெயவர்தன அவர்களுடைய நினைவின் பேரிலே ஒரு அறக்கட்டளையை ஆரம்பித்து வருடம் தோறும் 120 லட்சம் ரூபாய், அதாவது மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் ஒரு நோயாளிக்கு நன்கொடையாக வழங்குகிறார்கள். இதனை யாழ் மக்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த ஊடக சந்திப்பின் மூலமாக மக்களுக்கு நான் கூற விரும்புவது என்னென்று சொன்னால், வருடத்துக்கு இந்த கிடைக்கக்கூடிய அந்த 120 லட்சத்திலே 10 லட்சத்தை நம்முடைய மக்கள், அதாவது அந்த நம்முடைய தகுதியானவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அதற்காக நீங்கள் நமது வைத்தியசாலைக்கு வந்து அந்த 10 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு சிறுநீரக சத்திர சிகிச்சை செய்து கொள்ளலாம். அப்படி செய்ய உங்களுக்கு குறைந்தது ஒரு 40 லட்சம், ஆங்கிலத்திலே 4 மில்லியனுக்கு உள்ளே தான் அந்த எல்லா செலவும் உண்டாகும். நீங்கள் அந்த தானமாக கொடுப்பவர்கள் வந்து நீங்கள் அது உயிரோடு இருக்கக்கூடிய ஒருத்தரை, உங்களுக்கு உறவினராக இருக்கலாம் அல்லது உறவினர் இல்லாமல் இருக்க ஒருத்தரை நீங்கள் தானமாக கொடுப்பவரை கொண்டுவரலாம். அந்த 10 லட்சம் ரூபாயை மக்கள் பயன்படுத்த வேண்டும். இதைத்தான் நான் இந்த ஊடக சந்திப்பின் மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். ஆகவே எமது வைத்தியசாலையை தொடர்பு கொள்ளலாம். அதுக்குரிய தொலைபேசி இலக்கத்தையும் இந்த ஊடக சந்திப்பின் மூலம் நான் கொடுத்திருக்கின்றேன். தயவு செய்து இந்த 10 லட்சம் ரூபாய் நன்கொடையை நல்ல முறையிலே பயன்படுத்துங்கள். இதுதான் எனது வேண்டுகோள். ஏனென்று சொன்னால், இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையானது ஒருவரை, ஒரு நல்லா இருந்தவரை ஒரு மிகவும் ஒரு பண கஷ்டத்துக்கு தள்ளக்கூடிய ஒரு நிலை காணப்படும். ஏனென்று சொன்னால், அதற்குரிய மருந்து வகைகள், அந்த மாற்று அறுவை சிகிச்சை முடிந்ததன் பின்பு பாய்க்கக்கூடிய மருந்து வகைகள் எல்லாம் சரியான பண விரயத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதே சமயத்தில் எமது வைத்தியசாலையிலே இதுவரை செய்யப்பட்ட கடந்த 3 வருடங்களாக கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி, அதாவது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கின்றோம். 100க்கு 100% சக்சஸ். எல்லா நோயாளிகளும் 100க்கு 100% சரியான முறையிலே அந்த சிகிச்சையை செய்து உடல் நலத்துடன் வீடு திரும்பி இருக்கிறார்கள். இது எமது வைத்தியசாலையை பொறுத்தளவிலே மிகவும் ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லாக கருதுகிறேன். அதே சமயத்திலே ஜாயிண்ட் கமிஷன் இன்டர்நேஷனல் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவை தளமாக கொண்ட அந்த இன்டர்நேஷனல் அக்ரெடிடேஷன், ஒரு சர்வதேச தராதரத்தை வைத்தியசாலைகளுக்கு வழங்கக்கூடிய ஒரு தராதர சான்றிதழை 8வது எடிஷன், அதாவது தற்பொழுது இருக்கின்ற லேட்டஸ்ட் 8வது எடிஷனிலே பெற்றிருக்கக்கூடிய, இலங்கையிலே இருக்கக்கூடிய தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரே ஒரு வைத்தியசாலை. எமது வைத்தியசாலையின் தரமானது அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளின் மற்றும் இந்தியாவிலே இருக்கக்கூடிய பெரிய வைத்தியசாலைகள், சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய சிறிய வைத்தியசாலைகளின் தரத்துக்கு நிகரானது என்பதனை தரச் சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே தரமான ஒரு வைத்தியசாலையிலே குறைவான சத்திர சிகிச்சையிலே மற்றும் இந்த 10 லட்சம் ரூபாய் நன்கொடையையும் பாவித்து எமது தமிழ் பேசும் மக்கள் இந்த சேவையினை பெற்றுக்கொள்ளலாம். அதற்குரிய வசதிகளை செய்திருக்கின்றோம். இன்னொன்று அங்க தமிழ்ல கதைக்கிறதுக்கு, ஏனென்று சொன்னால் வடமாகாண மக்கள் தெற்கை நோக்கி போகும் பொழுது மொழி பிரச்சனைக்கு ஆளாகிறார்கள். நமது வைத்தியசாலையினுடைய தலைவர் நான், பிரதம நிறைவேற்றிய அதிகாரி, அங்கே இருக்கக்கூடிய 2வது பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியும் ஒரு தமிழர் தான். ஆகவே தமிழர்களால் நடத்தப்படுகின்ற ஒரு வைத்தியசாலைக்கு தமிழர்களை வருமாறு அழைக்கின்றேன். இது வியாபாரத்துக்காக மட்டும் நான் சொல்லவில்லை. எமது மக்களுக்கு யாழ் மண்ணிலே பிறந்த நான்
எமது மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆவலிலே உங்களை நாடி வந்திருக்கின்றேன். தயவு செய்து எமது சேவையினை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இந்த ஊடக சந்திப்பின் மூலம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மதுபான போத்தல்களில் ஒட்டப்படும் பாதுகாப்பு ஸ்டிக்கர்களை அச்சிடுவதற்காக செய்யப்படும் செலவு அவை டிஜிட்டல் முறையில் அச்சிடப்பட்ட போதிலும் குறையவில்லை என அரசாங்க நிதி பற்றிய குழுவில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் 2 மதுபான மற்றும் வேறு நிறுவனங்களின் போத்தல்களில் இந்த பாதுகாப்பு ஸ்டிக்கரை ஒட்ட முடியாத காரணத்தினால் அது போத்தலிலேயே டிஜிட்டல் அச்சாக மேற்கொள்ளப்படுவதாகவும் அங்கு தெரிய வந்துள்ளது. குழுவின் தலைவர் ஹர்சடி சில்வா, இப்போது இந்த ஸ்டிக்கர் பிரச்சினை உற்பத்தி எவ்வாறு உள்ளது, எவ்வளவு கள்ளத்தனமாக விற்கப்படுகிறது என்பதே நமது கேள்வி. சுங்கவரி பிரதி ஆணையாளர் எம் ஜெயந்த சில்வா, 2022ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 2027 ஜனவரி 2ஆம் தேதியுடன் தற்போதுள்ள நிறுவனத்தின் ஒப்பந்தம் நிறைவடைகிறது. புதிய டெண்டர் ஒன்றை கோருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அவர்கள் ஸ்டிக்கர்களை அச்சிட்டு தர வேண்டும். ஸ்டிக்கர் ஒட்டும் பணியை மதுபான உற்பத்தியாளர்களே செய்கிறார்கள். 1000 ஸ்டிக்கர்களுக்கு $5.99 செலுத்தப்படுகிறது. துறைமுக கட்டணங்கள் மற்றும் தீர்வை கட்டணங்களுடன் சேர்த்து மொத்தம் $7.99 ஆகிறது. உள்நாட்டு நிறுவனங்கள் 2இல் ஒன்றின் உற்பத்தி வேகம் அதிகம் என்பதனாலும் மற்ற நிறுவனத்தின் தயாரிப்புகள் குளிரூட்டப்பட்டு எடுக்கப்படுவதால் தண்ணீர் இருப்பதனாலும் காகித ஸ்டிக்கரை ஒட்ட முடியாது. இதனால் அந்த 2 நிறுவனங்களுக்கும் டிஜிட்டல் ஸ்டிக்கர் அச்சிடப்படுகிறது. 80% அதிகமானவை டிஜிட்டல் முறையிலேயே உள்ளன, ஒட்டப்படுவதில்லை. டிஜிட்டல் மூலமே பதிக்கப்படுகிறது என்றார். சுரேஷ் அலைவின் உடல்நிலை தொடர்பில் கவலை தெரிவித்துள்ள சுரேஷ் அலைவின் மனைவி கடந்த புதன்கிழமை சட்டத்தரணி அவரை சந்தித்த போது சுரேஷ் அலை தனது கையொப்பமிட்டு எழுதிய கடிதம் ஒன்றை வழங்கியிருந்தார். அதில் தனக்கு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது ஜனாதிபதி ரவி, ஷானி மற்றும் மேலும் சில அதிகாரிகள் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த விடயத்தை அதிகாரிகள் மிகுந்த முக்கியத்துவத்துடன் கருதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நேற்று சுரேஷ் அலையை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே சாலிவின் மனைவி மேற்கண்டவாறு கூறினார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், சுரேஷ் சாலிவுக்கு இன்று காலை திடீரென கடுமையான நெஞ்சுவலி ஏற்பட்டது. உடனடியாக அவரை இதய சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு சென்றார்கள். அங்கு மருத்துவர்கள் பல்வேறு பரிசோதனைகளை மேற்கொண்டார்கள். அந்த பரிசோதனையின் பின்னர் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட உடல்நல குறைபாடு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அதனால் தற்போது அவர் இதய சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார். மருத்துவர்கள் கூறுவதாவது, மீண்டும் மீண்டும் நெஞ்சுவலி ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் அதற்காக தொடர்ச்சியாக கண்காணிப்பு மற்றும் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது. அமைச்சர்கள் அல்லது வெளியில் இருப்பவர்கள் என்ன கூறினாலும் இங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் உண்மையான நிலையை அறிந்திருக்கின்றார்கள். சுரேஷ் அலை தற்போது நல்ல நிலையில் இல்லை. நாளுக்கு நாள் பல்வேறு உடல்நல சிக்கல்கள் உருவாகிக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையை பார்த்தால் அதிகாரிகள் சுரேஷ் அலை உயிரிழக்கும் வரை காத்திருக்கிறார்கள் என்ற எண்ணமே எங்களுக்கு ஏற்படுகிறது. இது மிகவும் கவலைக்கிடமான நிலை. நாங்கள் விசாரணைகளை நிறுத்துமாறு கூறவில்லை. தேவையான அனைத்து விசாரணைகளும் மருத்துவ பரிசோதனைகளும் தொடரலாம். ஆனால் சுரேஷ் அலை உடனடியாக உரிய பாதுகாப்பு மற்றும் சட்ட நடைமுறைகளுக்கு உட்படுத்த வேண்டும் என்பதே எங்களது கோரிக்கையாகும். கடந்த புதன்கிழமை சட்டத்தரணி அவரை சந்தித்த போது சுரேஷ் அலை தனது கைப்பட எழுதிய கடிதம் ஒன்றை வழங்கியிருந்தார். அதில் தனக்கு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது ஜனாதிபதி ரவி, ஷானி மற்றும் மேலும் சில அதிகாரிகள் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த விடயத்தை அதிகாரிகள் மிகுந்த முக்கியத்துவத்துடன் கருதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்போதைய நிலை மிகவும் ஆபத்தானது. சுரேஷ் அலைவின் உடல்நிலை எந்த நேரத்திலும் மேலும் மோசமடையக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இந்நிலையில் அவரது உண்ணாவிரத போராட்டத்தை எந்த சூழ்நிலையிலும் கைவிடப் போவதில்லை. தொடர்ந்து அதனை முன்னெடுத்துச் செல்வதாகவே அவரது மனைவி தெரிவித்துள்ளார். சங்கமம் குளோபல் அகாடமி மற்றும் சங்கமிலியா ஹாலிடேஸ் நிறுவனங்கள் தொடர்பாக சமூக வலைதளங்களிலும் சில ஊடகங்களிலும் பரவி வரும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அதன் நிறுவனர் கே தினேஷ்குமார் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் விரிவான விளக்கம் அளித்துள்ளார். அண்மையில் கொழும்பு காளிமுகத்திடலில் 5000க்கும் மேற்பட்ட மாணவர்களின் பங்கேற்புடன் நடைபெற்ற பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்வு கின்னஸ் உலக சாதனையாக வெற்றிகரமாக பதிவானதாகவும் இலங்கைக்கு சர்வதேச அளவில் பெருமை சேர்த்த இந்த நிகழ்வு குறித்து கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கின்னஸ் சாதனைக்காக பதிவு கட்டணமாக 5000 அல்லது 6000 ரூபாய் வசூலிக்கப்பட்டதாக கூறப்படும் தகவல்கள் உண்மையற்றவை என மறுத்த அவர் 4100 மாணவர்களிடமிருந்து தலா 4500 ரூபாய் மட்டுமே பெறப்பட்டதாக கூறினார். கட்டணம் செலுத்த முடியாத மாணவர்கள் ஆசிரியர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் எவ்வித கட்டணமுமின்றி இந்த நிகழ்வில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். சேகரிக்கப்பட்ட அனைத்து நிதிகளும் இலங்கையில் உள்ள சங்கமிலியா நிறுவனத்தின் கணக்கிலேயே வரவு வைக்கப்பட்டதாகவும் இந்திய நிறுவனத்திற்கு
அல்லது தனிநபர்களுக்கோ இந்த நிதியும் அனுப்பப்படவில்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் அனைத்து வரவு செலவு கணக்குகளும் முறையாக பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் அரசாங்கத்திடம் எந்தவித நிதியுதவியும் கோரப்படவில்லை என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்வு அரசாங்கத்தின் நிகழ்வல்ல, தனியார் அமைப்பின் முயற்சியாக நடத்தப்பட்டதாக குறிப்பிட்ட அவர் தேவையான அனுமதிகள் மற்றும் போலீஸ் பாதுகாப்பை பெறுவதற்கு மட்டுமே பிரதி அமைச்சர் பிரதீப் சுந்தரலிங்கம் ஒத்துழைப்பு வழங்கியதாக தெரிவித்தார். கின்னஸ் சான்றிதழில் மாணவர்களின் பெயர்கள் இடம்பெறவில்லை என்ற குற்றச்சாட்டுகளுக்கும் பதிலளித்தவர் கின்னஸ் இணையதளத்தில் சாதனை சான்றிதழ் நிறுவனம் ஆசிரியர்கள் மற்றும் பங்கேற்ற மாணவர்கள் என்ற பொதுவான அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தனிப்பட்ட பெயருடன் அசல் அல்லது மின் சான்றிதழ் பெற விரும்பும் மாணவர்கள் கின்னஸ் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கட்டணத்தை செலுத்தி நேரடியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் இந்த நடைமுறை குறித்த ஆரம்பத்திலேயே பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தெளிவுபடுத்தப்பட்டிருந்ததாகவும் அவர் கூறினார். மேலும் கலாச்சார நிகழ்வை அரசியல் நோக்கத்துடன் சிலர் தவறாக சித்தரித்து நிறுவனத்தின் நட்பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய அவர் இதனால் ஆசிரியர்கள், பெற்றோர் மற்றும் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவித்தார். எனவே நிறுவனத்திற்கும் நிகழ்வுக்கும் எதிராக அவதூறு பரப்பியவர்களுக்கு எதிராக ஆசிரியர்களுடன் கலந்தாலோசித்து சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் அவர் அறிவித்தார். சுரேசாலை தொடர்பான விவகாரத்தை தற்போது சில தரப்பினர் அரசியல் பிரச்சனையாக மாற்றி அரசியல் சர்ச்சையாக முன்னெடுத்து வருகின்றனர். அவர்களுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய அரசாங்கம் பரந்த மக்களின் ஆதரவை பெற்ற அரசாங்கமாகும். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்ற போதிலும் அதற்கு ஒரே வார்த்தையில் சான்றிதழ் வழங்க முடியாது. நாட்டில் புதிய அரசியல் சக்தி ஒன்று உருவாகும் என தாம் நம்பவில்லை. தற்போதுள்ள அரசியல் சக்தியை தொடர்ந்தும் வெளிப்படும். நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட பலர் அரசியல் எதிர்பார்ப்புகளுடன் செயற்பட்டு வருகின்ற போதிலும் அவர்களது அரசியல் பயணத்தில் பின்னடைவுகள் ஏற்படலாம். நாட்டில் சட்டம் பொதுவாக நல்ல முறையில் அமல்படுத்தப்பட்டு வருகின்றது. சில சந்தர்ப்பங்களில் தெரிவு செய்யப்பட்ட வகையில் சட்டம் அமல்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் குற்றவாளிகள், ஊழல்வாதிகள் மற்றும் நாட்டை கொள்ளையடித்தவர்களுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்துவதில் அரசாங்கம் எவ்வித தயக்கமும் காட்டவில்லை. சுரேசாலை தொடர்பான விவகாரத்தை தற்போது சில தரப்பினர் அரசியல் பிரச்சனையாக மாற்றி அரசியல் சர்ச்சையாக முன்னெடுத்து வருகின்றனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய முக்கிய நபர்கள் தற்போது உயிரிழந்துள்ள போதிலும் அதனுடன் தொடர்புடைய அமைப்புகளின் எஞ்சிய உறுப்பினர்கள் அல்லது ஆதரவளித்தவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சுரேசாலை மேற்கொண்டு வரும் உண்ணாவிரத போராட்டம் அவருக்கே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாகும். அவர் உடலளவில் பலவீனம் அடைந்ததால் தமக்கான வழக்கை முன்னெடுத்துச் செல்ல தேவையான ஆற்றலை இழக்க நேரிடும் என்று அவர் தெரிவித்தார். இலங்கையில் 50 பேரில் ஒருவர் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு புனர்வாழ்வு பணியகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த முழு நாடும் ஒன்றாக தேசிய போதைப் பொருள் ஒழிப்பு பேரணியில் கலந்து கொண்டதன் பின்னர் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை போதைப் பொருளுக்கு இரையாவதன் காரணமாக இந்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள தாய்மார்களும் பெண்களும் பாதிக்கப்படுகின்றனர். பிள்ளைகளின் கல்வி சீர்குலைந்து அவர்களின் வாழ்க்கையை இருண்டு போகிறது. இந்த மாபெரும் பேரழிவில் இருந்து நாட்டை மீட்பதற்கு பாரிய கூட்டு முயற்சி தேவை. இதற்கிடையில் போதைப்பொருள் மற்றும் பாதார் உலக குழுக்களின் செயற்பாடுகளுடன் தொடர்புடையதாக சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட கைதுகளின் மூலம் அரசியல் பின்னணிகளுக்கு போதைப்பொருள் குற்றங்களுக்கும் இடையுள்ள தொடர்புகள் வெளிப்பட்டு வருகிறது. போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை விடுவிப்பதற்காக கோடிக்கணக்கில் லஞ்சம் கொடுக்க முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் சந்தேக நபர்களை ஆயுதங்களை காண்பிப்பதற்காக அழைத்துச் செல்வதாக கூறி நீண்ட காலம் தடுத்து வைத்த பின்னர் அவர்களை விடுவிப்பதற்காக அரசு இயந்திரங்கள் கூட பயன்படுத்தப்பட்டுள்ளன. அன்று அத்தகையதொரு அரசியல் கலாச்சாரமே காணப்பட்டது. குற்றவியல் நாடொன்றை உருவாக்குவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் தற்போது வெளிப்பட்டு வருகிறது. இந்த குற்றவாளிகளை சட்டத்தில் நிறுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இந்த செயற்பாட்டில் பின் நிற்கப் போவதில்லை என்று அவர் தெரிவித்தார். செம்மணி சோதனைச் சாவடிக்கு அருகாமையில் இருந்த கோவிலுக்கு முன்பாகவும் நல்லூரை நோக்கிச் செல்லும் வீதியின் ஒரு பகுதியிலும் இன்னமும் கண்டறியப்படாத மனித புதைகுழிகள் இருக்கக்கூடும் என திடுக்கிடும் தகவலை வெளிப்படுத்தியுள்ள மரண தண்டனை கைதியான லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச தன்னை ஒரு சுயாதீன சாட்சியாளராக விடுவித்துக் கொள்ளும் பொறுப்பு தமிழ் மக்களுக்கு இருப்பதாக தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச அப்படுகொலை குறித்தும் செம்மணி மனித
புதைகுழி விவகாரம் குறித்தும் தன்னிடம் கோரிய விடயங்களை உள்ளடக்கியும் இவ்விவகாரம் தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணையை கோரியும் அவரது மனைவியான SC விஜய் விக்ரம கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். அதனை அடுத்து இது பற்றிய மேலதிக விவரங்களை கேட்டறியும் நோக்கில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சோமரத்ன ராஜபக்சவை வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று சந்தித்த காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகள் மீண்டும் 2ஆம் கட்டமாக கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி சோமரத்ன ராஜபக்சவை சந்தித்தனர். அச்சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கான கடிதம் ஒன்றை காணாமல் போனோர் பற்றிய அலுவலக அதிகாரிகளிடம் கையளித்த சோமரத்ன ராஜபக்ச செம்மணி மனித புதைகுழி மற்றும் 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ராணுவத்தினரால் யாழ்ப்பாணத்தில் நிகழ்த்தப்பட்ட மீறல்கள் தொடர்பில் தான் ஏற்கனவே அனுப்பி வைத்திருந்த கடிதத்தின் ஊடாகவும் அதன் பின்னரும் பல்வேறு உண்மைகளை வெளிப்படுத்தியிருந்த போதிலும் அது குறித்து தற்போது வரை எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை முன்னெடுக்கப்படவில்லை எனவும் இவ்விடயம் தொடர்பில் சுயாதீன குழு ஒன்றை அமைத்து முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் அதில் கோரிக்கை விடுத்திருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் தனது மனைவியான சம்பா விஜய் விக்ரம் ஊடாக வழங்கிய விசேட நேர்காணலில் மனித புதைகுழிகள் தொடர்பில் புதிய தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கும் சோமரத்ன ராஜபக்ச சிறைச்சாலைக்குள் இருந்து இவை பற்றிய மேலதிக விவரங்களை வெளிப்படுத்தும் பட்சத்தில் தனது பாதுகாப்பு தொடர்பில் பல்வேறு கேள்விகள் காணப்படுவதாகவும் எனவே தன்னை ஒரு சுயாதீன சாட்சியாளராக விடுவித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு தமிழ் மக்களுக்கு இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் பாரியளவிலான லஞ்சம் மற்றும் ஊழலை அம்பலப்படுத்தும் நபர்களை பாதுகாக்க லஞ்ச அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. அரசியல்வாதிகள், அவர்களது குடும்ப உறுப்பினர்கள், நெருங்கிய கூட்டாளிகள் மற்றும் உயர் அரசு பதவிகளில் உள்ளவர்கள் உள்ளிட்ட பல்வேறு குழுக்களின் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் லஞ்ச வழக்குகள் தொடர்பான தகவல்களை அம்பலப்படுத்தும் நபர்களை பாதுகாக்கவே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அரசியல்வாதிகள் உட்பட சில குழுக்களால் பெரிய அளவிலான ஊழல் மற்றும் மோசடிகள் செய்யப்படுவதாக சமூக மட்டத்தில் விவாதங்கள் கிளம்பியுள்ளன. இருப்பினும் தனிநபர்கள் இதுகுறித்து முறைப்பாடு செய்ய பயப்படுவதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் லஞ்ச அல்லது ஊழல் தொடர்பான தகவல்களை அம்பலப்படுத்துபவர்கள் மற்றும் சாட்சியம் அளிப்பவர்களை பாதுகாக்க ஆணையகம் ஏற்கனவே தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என்று ஆணையத்தின் மூத்த விசாரணை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் சாட்சி ஒருவர் இருந்தால் அவர் நாட்டிற்கு திரும்பும் போது தேவையான பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஹரக்கட்டா விவகாரத்தில் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சரித் அபேசிங்க பிரித்தானிய நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டவர் என்று தெரிய வந்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் வெலிகம அமைப்பாளரும் வெலிகம நகர சபையின் முன்னாள் நகர பிதாவுமான ரொஹான் ஜெயவிக்ரம கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் குறித்த தகவலை வெளியிட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளதாவது, தற்போதைய சட்டச்சூழல் காரணமாக சில நபர்களின் பெயர்களை பகிரங்கமாக சொல்ல முடியாது என்றாலும் கைது செய்யப்பட்டுள்ள குறித்த நபர் முன்னாள் பிரித்தானியாவில் உள்ள ஒரு நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்ட பின்னர் இந்நாட்டிற்கு வந்துள்ளார். அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினரான எரான் விக்ரமரத்ன கிரிக்கெட் சபையின் தலைவராக பொறுப்பேற்ற போது இந்த சந்தேக நபர் பல்வேறு இடங்களில் அதனை கட்சிக்கு எதிரான மற்றும் துரோகச் செயல் என்று முத்திரை குத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டார். மேலும் கட்சியின் மற்றொரு முக்கிய அரசியல்வாதியான கலாநிதி ஹர்சடி சில்வாவையும் அவர் ஊடகங்கள் மூலம் பகிரங்கமாக தொடர்ந்து தாக்கி வருகிறார். ஏதேனும் தவறு நடந்திருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் கட்சியின் உள்ள சிரேஷ்ட தலைவர்களை நீக்குவதற்கு இதுபோன்ற நபர்களை பயன்படுத்துவது கவலை கூறிய விடயமாகும். எந்த தகுதியுமின்றி கட்சிக்குள் சில நபர்களுக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டதன் காரணமாக ஐக்கிய மக்கள் சக்தி தற்போது கடுமையான நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. கட்சி தலைமைக்கு சவாலாக அமையக்கூடிய அல்லது தனக்கு பிடிக்காத ஹர்ச மற்றும் எரான் போன்ற மூத்த தலைவர்களை கட்சியிலிருந்து விலக்கி வைப்பதற்கும் அவர்களை கட்டுப்படுத்துவதற்கும் கட்சிக்குள் இதுபோன்ற தனிநபர் மீதான அவதூறு தந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தற்போதைய அரசாங்கத்தை விமர்சித்தவர்கள் இதுபோது தங்கள் செயல்களின் பலனை அறுவடை செய்கிறார்கள். எதிர்காலத்தில் கட்சிக்குள் ஏற்படும் உட்கட்சி மோதல்களுக்காக நபர்களை தேர்ந்தெடுக்கும் போது அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று ரொஹான் ஜெயவிக்ரம எச்சரித்துள்ளார். அத்துடன் முந்தைய அரசாங்கங்களுடன் ஒப்பிடுகையில் தற்போதைய அரசாங்கம் எவ்வித பேதமுமின்றி சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் விதம் பொதுமக்களை கவர்ந்துள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தல்காரரான நதுன் சிந்துக் எனப்படும் ஹரக்கட்டாவை சிறையிலிருந்து விடுவிப்பதாக கூறிய அவரது மனைவியிடம் பெறப்பட்ட பல கோடி ரூபாய் லஞ்ச பணத்தில் சந்தேக நபர்கள் சொகுசு வாகனங்கள் மற்றும் வீடுகளை கொள்வனவு செய்துள்ளதாக லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் ரக்கித ராஜபக்ச, சரித் அபேசிங்க மற்றும் அருணசிறி சதுரங்க வருஷ ஹன்னதி ஆகியோரை இவ்வாறு லஞ்ச பணத்தை தமது தனிப்பட்ட தேவைகளுக்காக பயன்படுத்தியுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
செய்யப்பட்டுள்ளது. சரித் அபேசிங்க என்பவர் ஹரகட்டாவின் மனைவியிடமிருந்து பெற்ற லஞ்ச பணத்தில் ரேஞ்ச் ரோவர் ஃப்ரீலாண்டர் ரக சொகுசு ஜீப் வண்டியொன்றை கொள்வனவு செய்துள்ளதுடன் ஹகதுடுவ பிரதேசத்தில் அதிநவீன சொகுசு வீடொன்றையும் நிர்மாணித்து வருவதாக நீதிமன்றத்தில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அதேவேளை வழக்கின் மற்றொரு சந்தேக நபரான அருணசிறி சதுரங்க வருஷ கண்ணதி என்பவர் இந்த லஞ்ச பணத்தை பயன்படுத்தி BMW 7 சீரிஸ் ரக கருப்பு நிற சொகுசு கார் ஒன்றை கொள்வனவு செய்துள்ளார். விசாரணை அதிகாரிகள் சோதனையிட்ட போது அந்த கார் அவரது வீட்டில் வைக்கப்பட்டு பழுது பார்க்கும் பணியில் இருந்ததாக லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. சந்தேக நபர்கள் தற்போது வைத்துள்ள இந்த அதிசொகுசு சொத்துக்கள் அனைத்தும் துபாயில் வைத்து ஹரகட்டாவின் மனைவியான மகேஷிகா மதுவந்தி என்பவரால் வழங்கப்பட்ட 12 கோடி ரூபாய்க்கும் அதிக லஞ்ச பணத்தில் கொள்வனவு செய்யப்பட்டவை என ஆணைக்குழு நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. தடுப்பு காவல் உத்தரவை நீக்கி ஹரகட்டாவை மெகசின் சிறைச்சாலைக்கு மாற்றுவதாக சந்தேக நபர்கள் மூவரும் உறுதியளித்திருந்தனர். எனினும் அவ்வாறு செய்யாமல் அவரை காளிபூச சிறைச்சாலையிலேயே தொடர்ந்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் தமக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட மாட்டாது என்பதை உணர்ந்த அவரது மனைவி தான் கொடுத்த பணத்தை திருப்பித் தருமாறு மீண்டும் மீண்டும் கேட்டுள்ளார். எனினும் சந்தேக நபர் பல்வேறு காரணங்களை கூறி அந்த பணத்தை திருப்பித் தருவதை தொடர்ந்து தவிர்த்து வந்துள்ளனர். பணத்தை திருப்பித் தர மறுத்த சரித் அபேசிங்க ஹரகட்டாவின் மனைவியிடம் நீங்கள் தந்த லஞ்ச பணத்தில் ஒரு பகுதி ரக்கித்த ராஜபக்சவிடம் கொடுக்கப்பட்டுள்ளதால் அதை அவரிடமிருந்து திரும்ப பெற முடியாது என கூறியுள்ளார். எனினும் ரக்கித்தவிடம் கொடுத்த பணத்திலிருந்து 200 லட்சம் ரூபாயாவது எப்படியாவது திரும்ப பெற முயற்சிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து சரித் அபேசிங்க ஹெர்பி எனப்படும் தரகரின் நண்பர் ஒருவர் ஊடாக 200 லட்சம் ரூபாவை ஹரகட்டாவின் மனைவி மதுஷிகா மதுவந்தியிடம் திருப்பி ஒப்படைத்துள்ளார். ஏனைய தொகையை சந்தேக நபர்கள் தமது தனிப்பட்ட தேவைகளுக்காக தொடர்ந்து வைத்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது குடிவரவு குடியல்பு திணைக்களத்திடமிருந்து சரித் அபேசிங்க, ரக்கித்த ராஜபக்ச மற்றும் அருண வருஷ ஹன்னதி ஆகியோரின் வெளிநாட்டு பயண ஆவணங்கள் பெறப்பட்டு சோதிக்கப்பட்டன. அதன்படி இவர்கள் மூவரும் 2023/3/25 அன்று ஹட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து துபாய் நோக்கி பயணித்து பின்னர் 2023/3/29 அன்று மீண்டும் இலங்கைக்கு திரும்பியுள்ளமை விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. போலீசாரின் கடமைக்கு இடையூறு செய்து துப்பாக்கியை பறிக்க முயன்ற சந்தேக நபர் தொடர்பில் மேலதிக விசாரணை பல்வேறு மட்டங்களில் மேற்கொள்ளப்படுகிறது. அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமைய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திரவந்தியே மோடு பகுதியில் சம்பவம் வியாழக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. 119க்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கமைய சம்பவ தினமான இரவு கல்முனை தலைமைய போலீஸ் நிலையத்திலிருந்து சார்ஜென்ட் தர அதிகாரி உட்பட கான்ஸ்டபிள் இருவரும் மோட்டார் சைக்கிளில் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது பிரதான சந்தேக நபர் போலீசாரை அச்சுறுத்தி அவர்களை காயப்படுத்தியதுடன் துப்பாக்கியையும் கடமை நேரத்தில் பறிக்க முற்பட்டிருந்தார். இதன்போது அவ்விடத்திற்கு மேலதிக போலீசார் வரவழைக்கப்பட்டு சந்தேக நபர் பறித்த துப்பாக்கி மீட்கப்பட்டதுடன் காயமடைந்த போலீசார் கல்முனை பகுதியில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இதன்போது தலைமறைவான சந்தேக நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டிருந்தார். அவ்வேளை சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணையின் போது 2000 ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இணைந்து கொண்டதாகவும் 2004 ஆண்டு அவ்வமைப்பில் ஏற்பட்ட பிளவு காரணமாக இவ்வமைப்பில் இருந்து விலகி வந்ததாக குறிப்பிட்டதாக தெரிவித்துள்ளார். சம்பவ தினத்தின் போது குடிபோதையில் இருந்த சந்தேக நபர் போலீசாரின் துப்பாக்கியை பறித்து அதை லோட் செய்து துப்பாக்கி எப்படி இயக்குவது என்று பாடம் எடுத்ததுடன் உங்களுக்கு ஜார் பயிற்சி தந்தார்கள் என ஏளனத்துடன் போலீசாரை வினவியதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. கதிர்காம பாத யாத்திரை அடியார்களுடன் வீதியில் சென்ற நாயை உதைத்து துன்புறுத்திய சந்தேக நபரை கல்முனை தலைமைய போலீசார் கைது செய்துள்ளனர். இச்சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதுடன் கல்முனை தலைமைய போலீஸ் நிலைய பிரதம பரிசோதகருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கமைய இக்கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பில் 21 வயது மதிக்கத்தக்க சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நாய் யாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காம பாத யாத்திரையில் ஈடுபட்டு வரும் குழுவினரோடு பயணித்து வரும் சுப்பிரமணியம் எனும் பேருடைய நாய் என்பதாகும். கல்முனை பிரதேசத்தில் வைத்து சந்தேக நபரினால் அந்நாய் தாக்கப்பட்டுள்ளமை மனிதாபிமானமற்ற செயலாகும் என இந்த அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. சுமார் 450 கிலோமீட்டர் தூரம் பயணித்து வந்த குறித்த சுப்பிரமணியன் எனும் நாய் தாக்கப்பட்டமை சமூக ஊடகங்களில் வைரலானதுடன் பல்வேறு தரப்பினரும் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். அத்துடன் நாயை தாக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் அவர் தனது சமூக ஊடக பக்கத்தில் குறித்த நாய் தன்னால் துன்புறுத்தலுக்குள்ளானமை குறித்து மன்னிப்பு கோரியிருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இவ்விடயம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் அம்பாறை மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சுஜித் வேதமுள்ளவின் வழிகாட்டலில் அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரியந்த பண்டார கஸ்தூரி ஆராய்ச்சியின் ஆலோசனைக்கமைய கல்முனை பிராந்திய பதில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் DNP தந்த நாராயணவின் நெறிப்படுத்தலில் இடம்பெற்று வருகிறது.